குட் ஆஃப்டர்நூன் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இது வந்து இன்றைக்கி டேவோட ஈவினிங் செக்ஷன் வீடியோஸ். ஓகேவா? ஸோ நல்லா கோத்ரூ பண்ணுங்கள். இதுலேயும் வந்து நம்ம ப்ராப்ளம்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஒரு 3 ப்ராப்ளம் பார்ப்போம். ஓகே, இந்த 3 ப்ராப்ளம் ஏற்கனவே நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணதான். இதில் இன்னும் கொஞ்சம் நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? ஏன்னா நிறைய பேர் ஃபோன் பண்ணி எனக்கு வந்து இந்த மேடம் இன்னும் கொஞ்சம் ப்ராப்ளம் வந்து தெளிவாக இன்னும் புரியலை, சில விஷயங்கள் அதை திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அவங்க எல்லாருக்காகவும் நான் திரும்ப இந்த ப்ராப்ளமை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். புரியுதா? நல்லா ட்ரை பண்ணுங்கள். ஓகே, புரியுறதுக்கு. ஓகே, இப்போ ப்ராப்ளம் நம்பர் 1.30. ஏன்னா 1.29 ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். இப்போ 1.30 பார்க்க போகிறோம். ஓகேவா? அதில் என்னப்பா கொடுத்துருக்காங்க சம்மில்? த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் எ காயில் ஆஃப் ஃபயர். ஓகேவா? ஒரு வயரோட ரெசிஸ்டன்ஸ் வந்து இன்க்ரீசஸ் ஃப்ரம் 15 ohms at 15 degree Celsius. ஓகேவா? to 58 ohm at 55 degree Celsius. 15 டிகிரி செல்சியஸில் இப்போ 50 ஓமில் இருந்து 55 டிகிரி செல்சியஸில் 58 ஓமா என்ன ஆகிடுது அப்படின்னா, ஒரு வயரோட காயில் இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து என்னது இன்க்ரீஸ் ஆகிடுது. ஸோ கால்குலேட் தி டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ஸ் ஆஃப் தி மெட்டீரியல் அட் 0 டிகிரி செல்சியஸ். நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம், என்ன பார்த்தோம்னா T1 கொடுத்து R1 கொடுத்துருந்தாங்க. இந்த டெம்பரேச்சரில் R2ஓட வேல்யூ என்ன, அப்போ டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ஸ் ஆல்சோ கிவன். பட் இந்த சம்மில் பார்த்தீங்க அப்படின்னா R1 வேல்யூஸ் R2 வேல்யூஸ் கிவன், T1 T2 வேல்யூஸ் ஆல்சோ கிவன். R1 வந்து 50 ஓமாக இருக்கும்போது எனக்கு 15 டிகிரி செல்சியஸ், அதாவது R2 58 ஓம் 58 ஓமாக இருக்கும்போது T2ஓட வேல்யூ வந்து என்னது 55 டிகிரி செல்சியஸ். அப்படின்றப்ப எனக்கு என்ன கேட்டிருக்காங்க, அங்கே டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ஸ் கேட்டிருக்காங்க. அப்போ ஆல்ஃபா நாட் இஸ் ஈக்குவல் டு என்ன, அதுக்கு ஃபார்முலா என்னப்பா, R1 டிவைடட் பை R2 இஸ் ஈக்குவல் டு 1 ப்ளஸ் ஆல்ஃபா நாட் இன்ட்டு T1 divided by 1 plus alpha naught into D2. ஓகேவா? ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 50 R1 வேல்யூ divided by 58ன்றது என்னது R2 வேல்யூ is equal to 1 plus alpha naught into T1 வேல்யூ எவ்வளோப்பா 15 divided by 1 plus alpha naught into T2 வேல்யூ எவ்வளவு 55. அப்போ என்ன பண்ணுறீங்க, கிராஸ் மல்டிப்ளை, குறுக்கு பெருக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில். ஓகேவா? ஸோ 50 இன்ட்டு இந்த நம்பரால் மல்டிப்ளை பண்ணுங்க. 1 ப்ளஸ் ஆல்ஃபா நாட் இன்ட்டு 55 ஈக்குவல் டு 58 இன்ட்டு 1 ப்ளஸ் ஆல்ஃபா நாட் இன்ட்டு 15. ஸோ உள்ள மல்டிப்ளை பண்ண இப்போ 50 இன்ட்டு 1 இஸ் ஈக்குவல் டு 50 ப்ளஸ் 50 இன்ட்டு ஆல்ஃபா நாட் இஸ் ஈக்குவல் டு 50 இன்ட்டு 1 ப்ளஸ் ஆல்ஃபா நாட் இருக்குல்ல. ஸோ 50 ப்ளஸ் என்ன இருக்கும் 50 இன்ட்டு 55 இன்ட்டு ஆல்ஃபா நாட் ஈக்குவல் டு 58 ப்ளஸ் என்னது 15 இன்ட்டு ஆல்ஃபா நாட் இன்ட்டு 58. ஓகேவா? ஸோ ஆல்ஃபா நாட்டை மட்டும் இங்கிட்ட வச்சிட்டோம்னா எல்லாத்தையும் நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், கால்குலேட்டில் போடுங்க. கால்குலேட்டில் போட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணிங்கன்னா கடைசி என்ன கிடைக்கும் உங்களுக்கு 4.25 இன்ட்டு 10 to the power -3. டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ஸோட யூனிட் நம்ம லாஸ்ட் கிளாஸில் இப்போ பார்த்தோம் ஓம் பர் டிகிரி செல்சியஸ் பார்த்தோமா இல்லையா, அதுதான் இங்கே எழுதியிருக்காங்க ஓம் பர் டிகிரி செல்சியஸ். ஓகேவா? இப்போ புரியுதா? டெம்பரேச்சர் ஆஃப் எ காயில் ஆஃப் வயர் வந்து என்ன பண்ணுங்க, R1ன்றப்ப எனக்கு T1 வந்து எவ்வளவு 15 டிகிரி செல்சியஸ். எனக்கு R2ஓட வேல்யூ ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ வந்து எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க, அங்கே 58 ஓமாக இருக்கிறப்ப எனக்கு என்ன T2ஓட வேல்யூ வந்து 55 டிகிரி செல்சியஸ். அப்போ ஆல்ஃபா நாட்டோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ R1 பை R2 இஸ் ஈக்குவல் டு 1 ப்ளஸ் ஆல்ஃபா நாட் இன்ட்டு T1 டிவைட் பை 1 ப்ளஸ் ஆல்ஃபா நாட் இன்ட்டு T2. இதான் என்னது ஃபார்முலா. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இதில் போய் R1 R2 வேல்யூ எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணி ஆல்ஃபா நாட்டோட வேல்யூஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒரு சம் கேட்கலாம், இப்படி ஒரு சம் கேட்கலாம். இந்த மாதிரி ஒரு சம்மில் என்ன கொடுத்தாங்க, T1 R1 கொடுத்துருக்காங்க, T2 கொடுத்துருக்கு, R2 கேட்டிருக்காங்க, அண்ட் ஆல்ஃபா நாட்டோட வேல்யூஸ் கிவன். அப்போ அதுக்கு ஃபார்முலா என்னப்பா, R2 இஸ் ஈக்குவல் டு R1 இன்ட்டு 1 ப்ளஸ் ஆல்ஃபா 1 இன்ட்டு T2 மைனஸ் T1. ஓகேவா? இதில் வந்து என்ன பண்ணிக்கலாம், இந்த டிகிரி செல்சியஸோட வேல்யூஸை மாற்றி கேட்கலாம், இல்லைன்னா இந்த ஓமோட வேல்யூவை மாற்றி கேட்கலாம். பட் கான்செப்ட் இஸ் சேம். ஓகேவா? இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். இந்த வேல்யூக்கு மட்டும் என்னது வேறு வேல்யூ கேட்டிருந்தாங்கன்னா அந்த வேல்யூ மட்டும் சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? இது 2 ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ 2 டெம்பரேச்சர் வேல்யூ கொடுத்து ஆல்ஃபா நாட் கண்டுபிடிக்க சொன்னாங்க அப்படின்னா ஃபார்முலா என்ன, R1 பை R2 இஸ் ஈக்குவல் டு 1 ப்ளஸ் ஆல்ஃபா நாட் இன்ட்டு T டிவைட் பை 1 ப்ளஸ் ஆல்ஃபா நாட் இன்ட்டு T2 எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணி ஆல்ஃபாவோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவாப்பா? நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ராப்ளம் நம்பர் 1.45 தான் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. நல்லா இன்னும் தெளிவாக கவனிங்க. ஓகே, 3 ரெசிஸ்டர்ஸ் ஆஃப் 3 ரெசிஸ்டர்ஸ் இருக்குது 3, 4, 5 ஓம் ரெஸ்பெக்டிவ்லினா என்னென்னா தனித்தனியாக. ஓகேவா? தனித்தனியாக 3 ரெசிஸ்டர்ஸோட வேல்யூஸ் வந்து கிவன் கொடுத்துட்டாங்க. எவ்வளோப்பா 3 ஓம் 4 ஓம் 5 ஓம் ஆர் கனெக்டட் இன் பேரலல். அப்போ 3 ரெசிஸ்டர்ஸ் ஆர் கனெக்டட் இன் பேரலல்னா என்ன கண்டுபிடிக்கும், 1 by 1 நான் கனெக்ட் பண்ணுறேன். ஸோ 3 ஓம் 4 ஓம் நெக்ஸ்ட் என்னது 5 ஓம் 3 ஓம் நான் என்ன பண்ணிட்டேன், தனித்தனியாக கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் என்ன எழுதியிருக்காங்க, திஸ் காம்பினேஷன் இஸ் புட் இன் சீரீஸ் வித். இந்த காம்பினேஷன் வந்து
புட்டின் எதுக்கு புட்டின் சீரீஸாக இருக்குது வித் 2.5 ஓம் ரெசிஸ்டர்ஸ்க்கு சீரி. அப்போ இந்த காம்பினேஷன்ஸ்லேருந்து வர அவுட்புட்டு 2.5 ஓம் ரெசிஸ்டர்ஸ்க்கு நான் சீரீஸாக மீன்ஸ் என்னது தொடர்ச்சியாக நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா, புரியுதா? இப்போது 3 ரெசிஸ்டர் 3 ரெசிஸ்டர்ஸ் ஆஃப் 3 ஓம் 4 ஓம் 5 ஓம் ரெஸ்பெக்டிவ்லி ஆர் கண்டென்ட் இன் பேரல். அப்போ 3 ரெசிஸ்டர்ஸோட வேல்யூவை நான் என்ன பண்ணிக்கிறேன், பேரலாக கனெக்ட் பண்ணி அந்த காம்பினேஷன்ஸ்லேருந்து வர அவுட்புட்டை எடுத்து நான் என்ன பண்ணுறேன், 2.5 ஓம் ரெசிஸ்டரை கனெக்ட் பண்ணுறேன். எப்படி கனெக்ட் பண்ணுறேன், நான் சீரீஸாக கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா, அப்போ என்ன கேட்டிருக்காங்க டிட்டர்மைன் தி ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் தி காம்பினேஷன்ஸ். அப்போ இந்த சர்க்யூட்டோடைய டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் ஈக்குவலண்ட்னாலும் டோட்டல் ரெசிஸ்டன்ஸ்னாலும் ஒன்று தான். ஓகேவா, இப்போ நான் என்ன பண்ணிக்கேன், என்னோடய சிம்பிளிஃபிகேஷன் பர்பஸ்க்காக நான் ஒரு டினோட் பண்ணுறேன். இதுலேருந்து இது வரைய பாயிண்ட் ஏபி, இதுலேருந்து இது வரைக்கும் உள்ளது பிசி. ஓகேவா, இப்போ இதுக்கு மட்டும் தனியாக ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். இது ரொம்ப பெரிய காம்ப்ளிகேட்டட் சர்க்யூட். ஃபஸ்ட் இந்த சர்க்யூட்டை நான் சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு இதுலேருந்து வர அவுட்புட்டோட இதை சீரியஸாக கனெக்ட் பண்ணி அதுக்கு என்ன அப்படின்னு சொல்லி நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். ஓகேவா, இப்போ எனக்கு நல்லாவே தெரியும் ரெசிஸ்டன்ஸ் ஆர் கண்டென்ட் இன் பேரலாக கனெக்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா வாட்ஸ் அ ஃபார்முலா 1/RT = RTன்னு போடலாம். இல்லைன்னா ஏலேருந்து பிக்கு வரைக்கும் ஒன்று டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஓகேவா, ஸோ ஏலேருந்து பி வரைக்கும் தான் இந்த 3 ரெசிஸ்டன்ஸும் பேரலாக கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபார்முலா என்ன, 1/RAB = 1/R1 + 1/R2 + 1/R3. அதனால் R1 R2 R3 வேல்யூ நான் அப்படி என்ன பண்ணிக்கிறேன், சப்ஸ்டிட்யூட் பண்ணுறேன். என்ன பண்ணுறேன், 1/3 + 1/4 + 1/5. ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் கேல்குலேட்டில் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், லாஸ்ட்டு 1.28 ஓம் கிடைக்கும். ஓகேவா, ஸோ இந்த சர்க்யூட்டுடைய லாஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ என்னது, ஃபைனல் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ, டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் எவ்வளவு 1.28 ஓம். இந்த ரெசிஸ்டன்ஸ் வேல்யூவானது இந்த ரெசிஸ்டன்ஸுக்கு சீரீஸாக கனெக்ட் ஆகிடும். இப்போ 2 ரெசிஸ்டன்ஸ் வந்து சீரீஸாக கனெக்ட் ஆகிருந்துச்சு அப்படின்னா 2 என்ன பண்ணிக்கணும், கூட்டி போட்டுறணும். ஸோ ஏலேருந்து சி வரைக்கும் உள்ள டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் தான் சர்க்யூட்டில் உள்ளது. ஏலேருந்து இந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட்லேருந்து லாஸ்ட் பாயிண்ட் வரல உள்ள ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் உள்ள ரெசிஸ்டன்ஸு ப்ளஸ் இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் உள்ள ரெசிஸ்டன்ஸை நம்ம என்ன பண்ணணும், கூட்டணும். எப்போ இந்த 2 ரெசிஸ்டன்ஸும் சீரீஸாக கனெக்ட் பண்ணியிருக்கிறப்ப. இங்கே 2 ரெசிஸ்டன்ஸும் சீரீஸ் தானேப்பா, சீரீஸ்னால் என்ன, தொடர்ச்சியாக தான் கனெக்ட் ஆகிருக்கு. அப்போ ஃபார்முலா என்ன, இந்த ரெசிஸ்டன்ஸ் பிட்வீன் ஏ அண்ட் சி = RAB + RBC. RAB வரை என்னது 1.28 + 2.5 என்னப்பா ஆன்சர் 3.75 ஓம். ஓகேவா, அப்போ புரியுதா, 3 ரெசிஸ்டர்ஸாக என்னது 3 ஓம் 4 ஓம். அது கண்டிப்பான முறையில் இந்த மாதிரி சம் கண்டிப்பான முறையில் கேட்பாங்க. டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ மட்டும் கால்குலேட் பண்ண சொல்லாமல் கரண்ட் வேல்யூவும் கால்குலேட் பண்ண சொல்லலாம். கரண்ட் ஃபார்மில் என்ன, இப்போ ஓம்ஸ் லா படி I = V/R. V வேல்யூ அவங்க கொடுத்துருவாங்க. இந்த சம்மில் பார்த்தீங்க அப்படின்னா வோல்டேஜ் வேல்யூ கொடுக்கல, ஆனால் சில சம்மில் வோல்டேஜ் வேல்யூ கொடுத்து கரண்ட்டு கண்டுபிடிங்கன்னு கேட்பாங்க. ஓகேவா, R நீ கண்டுபிடிச்சிட்டிங்க, இப்போது அந்த ஆரை நீங்கள் சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். வோல்டேஜ் மட்டும் சம்மில் கொடுப்பாங்க, அந்த வோல்டேஜை நீங்கள் சப்ஸ்டிட்யூட் பண்ணிங்கன்னா என்ன கிடச்சிடும், உங்களுக்கு கரண்ட் வேல்யூ கிடச்சிடும். I = V/Rன்ற ஃபார்முலாவில் சப்ஸ்டிட்யூட் பண்ணி. ஓகேவாப்பா, இப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க. 3 ரெசிஸ்டர்ஸ் வந்து நான் 3 ரெசிஸ்டர்ஸை நான் என்ன கண்டுபிடிச்சி என்ன பண்ணியிருக்கேன், பேரலாக கனெக்ட் பண்ணி அதுக்கு அக்ராஸாக என்ன பண்ண ஒரு 2.5 ஓம் ரெசிஸ்டர்ஸை சீரீஸாக கனெக்ட் பண்ணி அதை சம்மில் கொடுத்துருக்காங்க. இப்படி கனெக்ட் பண்ணியிருக்கப்போ இந்த சர்க்யூட்டில் எவ்வளோ டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, அப்போ ஃபஸ்ட்டு இந்த சர்க்யூட்டை நான் சிம்பிளிஃபை பண்ணுறேன். இந்த சர்க்யூட் வந்து எப்படியே இருக்க ரெசிஸ்டன்ஸ் அந்த பேரலாக கனெக்ட் ஆயிருக்கனால ஃபார்முலா என்ன, 1/RT = 1/R1 + 1/R2 + 1/R3 நான் கண்டுபிடிச்சிட்டேன். இந்த சர்க்யூட்டோட ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ. இந்த சர்க்யூட்டோட ரெசிஸ்டன்ஸோட வேல்யூவானது இந்த 2.5 ஓம் ரெசிஸ்டன்ஸ்க்கு சீரீஸாக கனெக்ட் பண்ணியிருக்க மாதிரி நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா அதான் சம்மில் கொடுத்துருக்காங்க. அப்போ சீரீஸாக கனெக்ட் பண்ணால் என்னப்பா ஃபார்முலா, RAC = RAB + RBC கனெக்ட் பண்ணிக்கலாம். அப்போ 1.28 + 2.5 = 3.78 ஓம். புரியுதாப்பா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கிர்ச்சாஃப் லா. நான் லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம் இல்லையா, கிர்ச்சாஃப் லால என்ன சொல்லியிருக்காங்க, எந்த ஒரு மின்சுற்றிலும் ஒரு புள்ளியை நோக்கி செல்லும் மின்னோட்டங்களின் கூட்டுத்தொகை அந்த புள்ளியை விட்டு விலகி செல்லும் மின்னோட்டங்களின் கூட்டுத்தொகைக்கு சமமாக இருக்கும். சொன்னா இல்லையா, இதான் ஒரு ஓன்ற பாயிண்ட். இந்த பாயிண்ட்டை எந்தெல்லாம் நோக்கி செல்லுதோ அதோட மின்னூட்டங்கள் வந்து என்னது தனியாக கூட்டிக்கணும். ஸோ I1 + I4 + I2 இதெல்லாமே இந்த புள்ளியை நோக்கி செல்லுது. இந்த ஆரோ மார்க் பார்த்தா நோக்கி செல்லும். பட் இந்த I3ன்ற ஆரோ மார்க் மட்டும் வெளியில் விலகி செல்லுது. ஸோ அதனால் அதோட கூட்டுத்தொகையை தனியாக தான் I1 + I2 + I4 = என்ன எழுதியிருக்காங்க அங்கே I3. ஓகேவா, புரியுதா? இப்போது அதே மாதிரி சர்க்யூட்டை நோக்கி செல்கிற மின்னூட்டங்களுக்கு என்ன பண்ணுறோம், ப்ளஸ் சைன் ஆகவும், விலகி செல்லும் மின்னோட்டங்களை
மைனஸ் சைனாகவும் எடுத்துக்கொண்டால் அப்போ என்ன பண்ணோம், உள்ள சர்க்கியூட்டை நோக்கி போச்சு அப்படின்னா அது ப்ளஸ், சர்க்கியூட்டை விட்டு விலகி போச்சு அப்படின்னா அது என்னது மைனஸ் சிம்பிள். அதான் இங்கே எழுதியிருக்காங்க I1 + I2 + I4. சர்க்கியூட்டை விட்டு எது விலகி செல்லுது, I3ன்ற கரண்ட்டை மட்டும் சர்க்கியூட்டை விட்டு விலகி செல்றதுனால அதுக்கு நான் என்ன டினோஷன் கொடுத்துருக்கேன், நெகட்டிவ் சைன். ஸோ -I3 இதோட 3ஓட கூட்டுத்தொகை தான் எதுக்கு ஈக்குவல் 0 அப்படின்னு அர்த்தம். ஓகேவாப்பா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம், கிர்ச்சாஃப் வோல்டேஜ் லா. கிர்ச்சாஃப் வோல்டேஜ் லானா என்ன, எந்த ஒரு க்ளோஸ்டு சர்க்கியூட்டிலும் உள்ள EMF மற்றும் மின்தடைகளில் ஏற்படும் ஒரு வோல்டேஜ் டிராப்புகளின் குறியியல் கூட்டுத்தொகை 0 ஆகும். அப்படின்னா என்ன, algebraic sum of EMF plus algebraic sum of voltage drop equal to 0. ஓகேவா? என்ன பண்ணுறேன், எல்லா EMF-யும் நான் என்ன பண்ணுறேன், algebraic அப்படின்னா இயற்கணிதம் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாருடைய EMF-யும் நான் என்ன பண்ணுறேன், கூட்டுறேன். அதே மாதிரி எல்லா சர்க்கியூட்டில் உள்ள எல்லா வோல்டேஜ் ட்ராப்பையும் நான் என்ன பண்ணுறேன், கூட்டுறேன். கூட்டினோம்னா ரெண்டோட ஃபைனல் ஆன்சர் என்ன ஆகுதுங்க, 0 அப்படின்னு ஆகுது. ஓகேவா? அதை என்னலாம், கிர்ச்சாஃப் வோல்டேஜ் லா ஆர் மெஷ் லா. ஓகே, நெக்ஸ்ட் அது ரிலேட்டடாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். அந்த ப்ராப்ளம் பார்த்தீங்க அப்படின்னா என்ன கேட்டிருக்காங்க, calculate the current in 2 ohm resistors இந்த ஃபிகர் 1.38. ஓகேவா? அப்போ இது நம்ம லாஸ்ட் கிளாஸில் வீடியோஸில் பார்த்தோம். இருந்தாலும் இது இன்னொரு தடவை ரீவைண்ட் பண்ணுறேன், நல்லா கவனிங்க. இதில் என்ன கேட்டிருக்காங்க, calculate the current in 2 ohm resistors அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ 2 ohm ரெசிஸ்டர் சர்க்கியூட் இஸ் கிவன். ஓகேவா? ஃபிகர் 1.36 கொடுத்துருக்காங்க இல்லையா? இந்த சம் அடிக்கடி கேட்பாங்க, சான்சஸ் நிறையா இருக்குது. இதே இதில் என்ன கேட்கலாம், உங்களுக்கு ரெசிஸ்டர்ஸ் வேல்யூவை மாற்றி கேட்கலாம், இல்லைன்னா என்ன பண்ணலாம், வோல்டேஜ் வேல்யூவை மாற்றி கேட்க நிறைய சான்சஸ் இருக்குது. ஓகேவாப்பா? இப்போ ஃபஸ்ட் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த சர்க்கியூட் கிவன் 2 ohm ரெசிஸ்டர்ஸ்க்கு அக்ராஸாக எவ்வளோ வந்து உனக்கு கரண்ட் ஃப்ளோ ஆகுதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ 2 ohm ரெசிஸ்டன்ஸ் வழியே என்னென்ன கரண்ட் ஃப்ளோ ஆகுது பையன் சம்மில், I1 + I2. உங்களுக்கு தெரியுதா, உங்களுக்கு கிளியராக அந்த I1 I2 வேல்யூஸ் எல்லாம்? ஓகேவா? நல்லா பார்த்தா தெரியும் அது என்ன இருக்குது அப்படின்னு. ஓகேவா? ஒரு நிமிஷம் வெயிட். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த க்ளோஸ்டு லூப் ABEFA இது வந்து ஒரு க்ளோஸ் லூப் தானே. அப்படின்னா என்ன அர்த்தம், ஸ்டார்டிங் பாயிண்டில் ஆரம்பித்து திரும்ப என்ன பண்ணிடணும், ஃபைனலாகவும் அந்த இனிஷியல் பாயிண்ட்டை முடிச்சிடணும். அதான் ஏலேருந்து பி ஆரம்பித்து பிலேருந்து இக்கு போய் இலேருந்து எஃப்க்கு போய் திரும்ப எஃப்லேருந்து ஏக்கு போயிடணும். போனால் மட்டும்தான் அது என்ன லூப், அது க்ளோஸ்டு லூப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ நான் ஃபஸ்ட்டு இந்த லூப்பை மட்டும் எடுத்து இது என்ன இவ்வளோ பெரிய லூப் எடுத்து நம்மளால் பண்ண முடியாது. அதனால் ஃபஸ்ட்டு இந்த சர்க்கியூட் என்னென்னா இந்த சர்க்கியூட்டை மட்டும் எடுத்து நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கிறேன். அடுத்து என்ன பண்ணுறேன், இந்த சர்க்கியூட்டை எடுத்து அதுக்கு தனியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த க்ளோஸ் லூப் ABEFA ஈக்குவல் டு அதுக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன், கிர்ச்சாஃப் லாவை கரண்ட் லாவை அப்ளை பண்ணுறேன். ஏன்னா கரண்ட்டு தான் இங்கே கேட்டிருக்காங்க. ஸோ கிர்ச்சாஃப் கரண்ட் லா படி இங்கே பாரு, ஏலேருந்து பியை வந்து நோக்கி போகுது. இப்போ நீ நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, ஏலேருந்து பி. இப்போ இந்த சர்க்கியூட்டை விட்டு என்ன ஆயிடுச்சு, அது விலகி போயிடுச்சு. ஸோ நெகட்டிவ் சைன். அதுக்குள்ளேயே ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ ஃப்ளோ ஆகுது, 3. அதோடைய கரண்ட் என்ன ஆகுது, I1. இதான் என்னது நம்ம வோல்டேஜ் எழுதிக்கிறோம். ஸோ -3 × I1 மைனஸ் அடுத்து இந்த இதுலேருந்து வெளியில் போகுது, திரும்ப இதுலேருந்து வெளியில் போயிடுச்சு அந்த சர்க்கியூட்டுக்குள்ளே. அப்போ என்ன பண்ணுறோம், -2 × I1 + I2. அடுத்து என்ன பண்ணுறோம், ஈலேருந்து எஃப்லேருந்து ஏக்கு, எஃப்லேருந்து ஏக்கு திரும்ப போக என்ன சைன், நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவ். அந்த வந்து வோல்டேஜில் 2 டெர்மினல் இருக்கும். ஒன்று பெரிய கோடு, இன்னொன்று சின்ன கோடாக இருக்குல்லப்பா. அந்த பெரிய கோடு வந்து ப்ளஸ்ஸு, சின்ன கோடு வந்து என்னது மைனஸ். ஓகேவா? ஸோ என்ன ஆகுது, EF ஏக்கு போயிடுது. எஃப்லேருந்து ஏக்கு போகையில் எஃப்பில் நெகட்டிவ் சைன்ஸ் இருக்குது. ஆனால் லாஸ்ட்டு பாயிண்டில் போக அது என்னவா மாறிடுது, பாசிட்டிவாக மாறி. அதனால் +35. புரியுதா? இந்த க்ளோஸ் லூப் ABEFA எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா என்ன பண்ணுறது, ஏலேருந்து பிக்கு போகையில் வெளியில் நோக்கி போகுது, சர்க்கியூட்டை விட்டு வெளியில் போகிறதுனால நான் என்ன பண்ணுறேன், அதுக்கு அக்ராஸாக உள்ள ரெசிஸ்டன்ஸ் இன்ட்டு கரண்ட் வேல்யூ, அதான் வோல்டேஜ் V = I × R. ஓம்ஸ்லாம் படித்தோம் இல்லையா? ஸோ அந்த I வந்து நான் என்ன பண்ணுறேன், நெகட்டிவாக போடுறேன். ஏன் நெகட்டிவ் போடுறேன், சர்க்கியூட்டை விட்டு விலகி செல்லுது. ஸோ -3 × I1. அடுத்தது சர்க்கியூட்டை விட்டு விலகி செல்லுது. ஸோ -2 × I1 + I2. அடுத்தது சர்க்கியூட்டுக்கு உள்ளே வருது. உள்ளே வரும்போது எப்படி மாறுதுங்க, எஃப்லேருந்து ஏக்கு போகும்போது மைனஸ்லேருந்து ப்ளஸ்ஸுக்கு மாறிடுது. ஸோ அதனால் +35 = 0. ஸோ உள்ளே மல்டிப்ளை பண்ணுங்கள். -3 I1 -2 I1 -2 I2. இந்த +35 இந்த சைட் போகும்போது -35 வரும். ஸோ -3 I1 -2 I1 ரெண்டையும் இது பண்ணால் என்ன கிடைக்கும், -5 I1 -2 I2 = -35. ஈக்குவேஷன் நம்பர் 1. நெக்ஸ்ட் இந்த க்ளோஸ்டு லூப் ABCDEFA. ஓகே, இது ஃபுல்லாக எடுத்துக்கோ.
ABCDEFA ஃபுல்லாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா என்ன கிடைக்கும்? இங்கே ஏலேருந்து பிக்கு போகையில் வெளியில் நோக்கி போகுது. ஸோ -3I1. அடுத்து பிலேருந்து சிக்கு போகையில் என்ன பண்ணுறது? சர்க்கியூட்டுக்கு உள்ளே போகுது. இந்த ஆரோ மார்க்கை பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ஆரோ மார்க் எப்படி போகுது? சர்க்கியூட்டுக்கு உள்ளே போகுது. அதனால் நான் என்ன பண்ணுறேன்? +4 இன்ட்டு அதுக்கு அக்ராஸாக உள்ள என்னது? கரண்ட் வேல்யூஸ் I2. அதுக்கு அக்ராஸாக உள்ள கரண்ட் வேல்யூ என்னப்பா? I2. ஓகேவா? அதை நான் என்ன பண்ணிக்கிறேன்? மென்ஷன் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாங்க அங்கே? ABCDEFA தானே சொன்னேன். இப்போ சிலேருந்து டிக்கு பார்க்குது. சிலேருந்து டிக்கு பார்க்கும். சிலேருந்து டிக்கு என்ன மாறுது? இங்கே ப்ளஸ்லேருந்து மைனஸ்க்கு மாறி இருக்குது. ஸோ அதனால் வந்து -40. ஓகேவா? அடுத்து என்ன பண்ணுறாங்க? EFA. இப்போ என்ன பண்ணுறேன்? EFAனா எஃப்லேருந்து ஏக்கு போயிடுது. ஸோ +35 ஈக்குவல் டு என்னது? 0. இதை மட்டும் எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு இதை மட்டும் எடுத்துக்கிறேன். அடுத்தது மொத்தமாக எடுக்கிறேன். இந்த மீடியம் பார்ட் கிடையாது. ABCDEFA மட்டும்தான். ஓகேவா? BEன்ற டேர்மில் நான் டொனேட் பண்ணல. அதனால் இந்த மட்டும் வெளியில் உள்ள அவுட்டர் சர்க்கிள் ப்ளஸ் இது மட்டும் கண்டுபிடிச்சிக்கிறேன். ஓகேவா? ஸோ அதுக்கு என்னப்பா எக்ஸ்பிரஷன் வருது? ஏலேருந்து பி வெளியில் நோக்கி போகிறனால -3I1. பிலேருந்து சியில் இந்த ஆரோ மார்க்கு உள்ளே நோக்கி போகிறனால நான் என்ன பண்ணுறேன்? +4I2. அதுக்கடுத்து என்ன பண்ணுறாங்க? சிலேருந்து டிக்கு வரையில் என்னவாயிருது? அது ப்ளஸ் சிம்பிள்லேருந்து மைனஸ் சிம்பிளுக்கு மாறிடுது. ஸோ அதனால் என்ன பண்ணிக்க வந்தது? இங்கே ப்ளஸ்ஸு இங்கே மைனஸ் அப்படின்னால -40. அடுத்து இங்கேருந்து இங்கே போகையில் மைனஸ்லேருந்து ப்ளஸ்ஸுக்கு போயிடுது. அதனால் நான் என்ன பண்ணேன்? +35 ஈக்குவல் டு 0. ஸோ -3I1 +4I2 -40 +35 என்னப்பா கிடைக்கும்? -5. அது ஈக்குவலுக்கு அந்த பக்கம் போகும்போது +5 மாறும். ஸோ தட் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 2. நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ணுறேன்? இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் நான் என்ன பண்ண போகிறேன்? இப்போ சால்வ் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் நல்லா பாருங்கள். என்ன இருக்குது? இப்போ -5I1 -2I2 ஈக்குவல் டு -35. நெக்ஸ்ட் செகண்ட் ஈக்குவேஷன்ஸ் என்னப்பா இருக்குது? -3I1 +4I2 ஈக்குவல் டு 5. இப்போ ரெண்டு இது பண்ணணும் அப்படின்னா இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் இந்த ரெண்டு டேர்ம் என்னது? கேன்சல் ஆகி நம்மளுக்கு என்ன கண்டுபிடிச்சலாம்? I1 வேல்யூ கண்டுபிடிச்சலாம். அதனால் ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனை நான் என்ன பண்ணுறேன்? 2ஆல் மல்டிப்ளை பண்ணேன். 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் என்னப்பா? -5 × 2 =-10. அதான் -2 × 2 2 × 2 = 4I2 ஈக்குவல் டு -35 -35 × 2 -70. தட் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 3. இப்போ நான் என்ன பண்ணுறேன்? இந்த ரெண்டாவது ஈக்குவேஷனையும் இப்போ கண்டுபிடிச்ச மூணாவது ஈக்குவேஷனையும் கூட்டுங்க. கூட்டினேன்னா என்ன கிடைக்கும் உனக்கு? இங்கே ஆல்ரெடி என்ன இருக்குது? இங்கே +4I2 இருக்குது. இங்கே -4I2 ரெண்டு என்னவாயிடும்? ப்ளஸ்ஸும் மைனஸும் கேன்சல் ஆகிடும். +4 -4 கேன்சல் ஆகிடும். இப்போ என்ன கிடைக்கும் உனக்கு? -13I1 ஈக்குவல் டு இந்த ரெண்டையும் சப்ஸ்டிட் பண்ண அப்படின்னா -65. அப்போ I1 வேல்யூ இதுலேருந்து கால்குலேட் பண்ணாமல் இந்த மைனஸும் கேன்சல் ஆகிடும். ஸோ I1 ஈக்குவல் டு -65 / -13 - கேன்சல். அப்போ ஆன்சர் வந்து என்னப்பா? கன்சால்டேட் பண்ணால் லாஸ்ட் ஆன்சர் என்னது? 5 ஆம்பியர். இப்போ நான் என்ன கண்டுபிடிச்சிட்டேன்? I1 கண்டுபிடிச்சிட்டேன். ஓகேவா? இந்த I1 வேல்யூவை ஏதாவது ஒரு ஈக்குவேஷன்ஸில் போய் சப்ஸ்டிட் பண்ணி நான் என்ன கண்டுபிடிச்சிடலாம்? I2 வேல்யூ கால்குலேட் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்? substitute the value of I1 in equation number 1 we can get. அப்போ equation number 1ல போய் I1 வேல்யூ நான் சப்ஸ்டிட் பண்ணால் எனக்கு I2 வேல்யூ என்ன கிடச்சிருது? 5 ஆம்பியர். இப்போ நான் என்ன கண்டுபிடிக்கணும்? எனக்கு சம்மில் என்ன கேட்டிருக்காங்க? கரண்ட்டின் 2 ஓம் ரெசிஸ்டர்ஸ் வழியாக எவ்வளோ ஃப்ளோ ஆகுதுன்னு கேட்டிருக்காங்க. இப்போ 2 ஓம் ரெசிஸ்டர்ஸ் வழியாக எவ்வளோ என்னென்ன கரண்ட் ஃப்ளோ ஆகுது? I1 I2. இப்போ நான் I1 I2 தனித்தனியாக கண்டுபிடிச்சிட்டேன். அப்போ ரெண்டையும் நான் என்ன பண்ணால் போதும்? கிளாஸ்ட்டாக கூட்டுனா எனக்கு என்ன கிடச்சிடும்? then the current flowing in 2 ohm resistors கிடச்சிடும். so I1 plus I2 is equal to 5 plus 5 is equal to என்னப்பா? எத்தனை ஆம்பியர்? 10 ஆம்பியர். இப்போ புரியுதா? calculate the current in 2 ohm resistors கேட்டிருக்காங்க in figure M. இது வந்து இதே மாதிரி சர்க்கியூட்டு, பட் என்ன கேட்கலாம்? அந்த வேல்யூஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்? மாற்றி கேட்கலாம். ஓகேவா? அப்போ இதே தான், இதே கான்செப்டில் நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணணும். இந்த க்ளோஸில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்? இந்த லூப்பை எடுத்து I1 எக்ஸ்பிரஷனுக்கு ஒரு எக்ஸ்பிரஷன் எழுதுறேன். அடுத்தது ஃபுல்லாக எடுத்து இன்னொரு எக்ஸ்பிரஷன் எழுதி ரெண்டு எக்ஸ்பிரஷனே நான் என்ன பண்ணுறேன்? ஈக்குவேஷன், சமன்பாடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில். அந்த ரெண்டு சமன்பாடுகளையும் தீர்வு காண்றேன். தீர்த்தோம் அப்படின்னா I1 வேல்யூ கிடையாது. அந்த I1 ஏதோ ஒரு ஈக்குவேஷனில் போய் சப்ஸ்டிட் பண்ணோம்னா I2 வேல்யூ கிடைக்கும். லாஸ்ட்டாக என்ன பண்ணுறோம்? அந்த I1 + I2 ரெண்டையும் கூட்டினோம்னா என்ன கிடச்சிடும்? ஃபைனல் எக்ஸ்பிரஷன் கரண்ட் இன் 2 ஓம் ரெசிஸ்டர்ஸ் கிராஸாக உள்ள வேல்யூஸ் கிடச்சிடும். ஓகேவாப்பா? இப்போ நம்ம இந்த கிளாஸில் என்னென்னலாம் பார்த்துருக்கோம்? நம்ம ப்ராப்ளம் நம்பர் 1.30லேருந்து ஆரம்பிச்சிருக்கோம். இது வந்து R1 R2 ரெண்டு வேல்யூ கொடுத்து T1 T2 ரெண்டோட வேல்யூமே கொடுத்து α0 கிடச்சுன்னா என்ன ஃபார்முலா? 1 + α0 × T1 / 1 + α0 × T2 = R1/R2. இதில் சப்ஸ்டிட் பண்ணி நம்ம என்ன கண்டுபிடிச்சிடலாம்? α0 வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட்டு இந்த 3 ரெசிஸ்டர்ஸை பேரலாக கொடுத்து இந்த பேரலாக வர ரெசிஸ்டர்ஸோட அவுட்புட்டை எடுத்து நான் என்ன பண்ணுறேன்? 2.5 ஓம் ரெசிஸ்டர்ஸ்க்கு சீரிஸாக கனெக்ட் பண்ணால் எனக்கு என்ன வந்து டோட்டல் இந்த சர்க்கியூட்டோட டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ என்ன? நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணால் கிரிச்சாஃப் கரண்ட் லா அண்ட் கிரிச்சாஃப் வோல்டேஜ் லா யூஸ் பண்ணி
இன்னொரு சம் நம்ம பார்த்துருக்கோம். ஓகேவா? ஸோ இந்த 3 தான். இப்போ நம்ம இந்த பார்த்த இந்த சம்ஸ் மட்டுமே தான் என்ன கேட்பாங்க யூனிட் 1ல் ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ். இது மட்டுமே நீங்கள் பார்த்தா போதும். நிறைய ப்ராப்ளம்ஸ் பார்த்து உங்கள் மண்டையை நீங்கள் குழப்பிக்க வேண்டாம். ஓகேவாப்பா? ஸோ இதை மட்டும் நல்லா தெளிவாக பாருங்கள். நான் இன்றைக்கி கிளாஸில் சொல்லிக் கொடுத்தது எல்லாத்தையுமே நல்லா தெளிவாக பாரு. இது தவிர்த்து வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் என்னை கண்டிப்பாக நீங்கள் கேட்கலாம். ஓகேவா? ஆனால் கேல்குலேட்டரில் நீங்கள் போட்டு பார்க்கணும். எனக்கு வீடியோஸில் நீங்கள் இப்போ நான் வந்து பார்த்துட்டேன் மேடம் ப்ரெசன்ட் போடுங்க அப்படின்னு நீங்கள் அனுப்புனீங்கன்னா எனக்கு என்ன பண்ணணும்? நீங்கள் நான் கேல்குலேட்டரில் போட்டு பார்த்தேன் மேடம், எனக்கு ஒர்க் அவுட் பண்ண ஈஸியாக இருக்குது, என்னால் முடியுது, எனக்கு ஏதோ புரியுது சம் அப்படின்னு மட்டும் நீங்கள் தெளிவாக மெசேஜ் பண்ணுங்கள். அப்படி மெசேஜ் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் வீடியோஸை பார்க்குறீங்கன்னு நான் நம்புவேன். ஓகேவாப்பா? தேங்க்யூ.